தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவனுக்கு எதிரான அதிமுகவினரின் போராட்டம் 6வது நாளாக இன்றும் தொடர்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் ஜெயலலிதா சந்திப்பு குறித்து EVKS இளங்கோவன் தெரிவித்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினர் தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். இன்று 6வது நாளாக போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையம் முன்பு திரண்ட அதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை அமைப்பைச் சேர்ந்தவர்கள் இளங்கோவன் மற்றும் குஷ்புவுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். இளங்கோவன் மற்றும் குஷ்பு ஆகியோரின் உருவப்படங்களை எரித்து அவர்கள் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். திருச்சி காங்கிரஸ் தலைமை அலுவலகம் அருகேயும் இளங்கோவனின் உருவ பொம்மை தீ வைத்து எரிக்கப்பட்டது. நெல்லை காங்கிரஸ் அலுவலகம் முன்பு அதிமுகவினர் இளங்கோவனின் உருவ பொம்மையை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் இளங்கோவனை கண்டித்து ஒப்பாரி போராட்டமும் நடத்தினர். சென்னை வடபழனியில் அதிமுக இளைஞரணி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திலும் இளங்கோவன் உருவ பொம்மை எரிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஊரப்பாக்கம் பேருந்து நிலையத்திலும் போராட்டம் நடந்தது. காஞ்சிபுரம் அதிமுக MP மரகதவேல் குமாரவேல், மதுராந்தகம் அதிமுக MLA கனிதா சம்பத் உள்ளிட்டோர் பங்கேற்ற இந்த போராட்டத்தில் இளங்கோவன் உருவ பொம்மை எரிக்கப்பட்டது. இளங்கோவன் பேச்சு குறித்து காரைக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜகவின் தேசிய செயலாளர் H. ராஜா, இளங்கோவன் எங்கிருக்கிறார் என்றே தெரியாத நிலையை அவரே உருவாக்கிவிட்டார் என்று கருத்து தெரிவித்தார். ஆனால் அது பிடிவாதமாக இருக்கிறதுனால இன்றைக்கி அவர் எங்கே இருக்கிறார் என்பதே தெரியாத அளவிற்கு ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. அவருக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலைக்கு அவரே காரணம். இதேபோல் திருச்செங்கோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சரும் பாஜகவின் மூத்த தலைவருமான பொன் ராதாகிருஷ்ணனும் இளங்கோவனுடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். அதே சமயத்தில் அரசியல் தலைவர்கள் வீட்டிலோ கட்சி அலுவலகம் மீதோ தாக்குதல் நடத்தக்கூடியவர்கள் எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தும் அளவுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசை அவர் கேட்டுக்கொண்டார். அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களுடைய வீட்டின் முன்பாகவோ தனிநபருடைய வீட்டின் முன்பாகவோ சென்று எந்த அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்களும் போராட்டங்களோ தாக்குதலோ நடத்துவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கின்ற முடிவினை எடுத்தாக வேண்டும். அதையும் மீறி செயல்படக்கூடியவர்கள் எவராக இருந்தாலும் கூட அவர்கள் பயங்கரவாதியாக கருதக்கூடிய அளவுக்கு தமிழக அரசாங்கம் நிலைப்பாட்டை எடுத்து துப்பாக்கிச் சூடு நடத்தினாலும் கூட கவலை கிடையாது. அந்த அளவுக்கு கடுமையான ஒரு நடவடிக்கை எடுத்தாக வேண்டும்.